சிம்பிளா சொன்னா, இந்த உலகத்துல எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்க குறைஞ்சது 100 பேராவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சவங்களா இருப்பாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பத்தி டீடைல்ஸ் சொல்றேன்னு சொன்னல, சொல்ல. அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, அந்த காலத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, 1857ல கல்கட்டாவில் கல்கட்டா யூனிவர்சிட்டி, பாம்பேவில் பாம்பே யூனிவர்சிட்டி, மெட்ராஸில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே தான் வந்து நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் ஹையர் எஜுகேஷன் படிக்கலையானா படிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இந்தியாவில் வந்து காலேஜஸ் தான் இருந்திருக்கு. அதாவது நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்லேயே பச்சபாஸ் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், மதுரையில் அமெரிக்கன் காலேஜ், இது மாதிரி காலேஜஸ்லாம் இருந்திருக்கு. யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருந்ததில்லை. அப்போ வந்து மெட்ராஸ் ஸ்டேட்னா என்னென்னா, இப்போ இருக்கல தமிழ்நாடு, இது கூட ஆந்திராவிலேருந்து, கேரளாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து இதெல்லாம் சில பகுதியெலாம் சேர்ந்தது தான் மெட்ராஸ் மாகாணம். இந்த என்டையர் ரீஜியனுக்குமே ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான், அதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய பேர் அப்போ ஹையர் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அலெக்சாண்டர் கீரே என்ற ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாருன்னா, யூனிவர்சிட்டியை சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறாரு. அதாவது 5000 சொச்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 4000 பேர் வந்து பிராமின்ஸ் கம்யூனிட்டி பீப்புளாகவும் 1000 சொச்சம் பேர் மட்டும் அதர் கம்யூனிட்டி பீப்புளாகவும் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து அப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து பிராமணர் அல்லாதோர் சங்கம்னு இருப்பாங்க. அவங்க தான் வந்து பின்னால சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனாக மாறுவாங்க. இந்த அமைப்புல வந்து பெரும் கோடீஸ்வரங்களாம் மெம்பரா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிராமின்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்க, அதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்னா ஏன் கம்மியா படிக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த ஹையர் எஜுகேஷன் போய் சேரணும், அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மயிலாப்பூர்ல பிராமணர் அல்லாதோர் தங்கும் விடுதின்னு ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிப்பாங்க. இந்த ஹாஸ்டல் மூலியமா நிறைய பேர் தங்கி அப்பவே ஹையர் எஜுகேஷன் முடிச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துல பெரும் ஹையர் அஃபிஷியலாக இருந்திருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் 1919 மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வரும். இந்த ரிஃபார்ம்ஸ் என்ன சொல்லுன்னா, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வருவாங்க. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களோட இங்கிலீஷ் ஜேர்னல்ஸ் பேர் தான் ஜஸ்டிஸ். அதையே அவங்க பார்ட்டிக்கு பேராக வைப்பாங்க, அதான் நீதி கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் மூலயமா மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சி அமைப்பாங்க. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்காங்கல்ல, அதில் பெரும் கோடீஸ்வரெல்லாம் மெம்பராக இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து சர் ராஜா அண்ணாமலை செட்டியார் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, 1920 இந்த மெட்ராஸ் ஆக்ட் மூலயமா சிதம்பரத்தில் ஸ்ரீ மீனாட்சி தமிழ் காலேஜ், ஸ்ரீ மீனாட்சி சான்ஸ்கிரிட் காலேஜ்னு 2 காலேஜ் ஆரம்பிப்பார். அண்ணாமலையாருக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கன்னா, பச்சையப்பன் தான். இந்த பச்சையப்பன் என்ன பண்ணுவாருன்னா, காஞ்சிபுரத்தில் ஸ்கூலு, மெட்ராஸில் காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு சமூகம் முன்னேறணும்னா எஜுகேஷன் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சமூகம் டெவலப் ஆகிடும். இதுதான் வந்து இந்த அமைப்போட ஒன் ஆஃப் த கோலாவே இருந்திருக்கு. இதையே தான் அண்ணாமலையாரும் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. காலேஜஸ் மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் அண்ணாமலை நகரில் ராணி சீதையாட்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலு, கஞ்சி தொட்டியில் ராமசாமி செட்டியார் ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாரு. இவரும் என்ன பண்ணுவாருன்னா, மக்களுக்கு எஜுகேஷனை கொண்டு போய் சேர்ப்பாரு. கிட்டத்தட்ட 1928 என்ன பண்ணுவாருன்னா, மெட்ராஸ் ஆக்ட் மூலயமா யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு அப்ரூவல் வாங்குவார். இதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, 1000 ஏக்கர் நிலத்தை 20 லட்சத்துக்கு வாங்கி யூனிவர்சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆனது 1929 ஜனவரி 1 ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல்ல தமிழரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டினா அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். ஆரம்ப காலகட்டங்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அது போல தான் இருந்தது. ஏற்கனவே தமிழ் காலேஜ், சான்ஸ்கிரிட் காலேஜ் இருந்ததில்ல, அதை வந்து யூனிவர்சிட்டியோட மெர்ஜ் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு இது மாதிரியான ஆர்ட்ஸ் கோர்சஸ்லாம் கொண்டு வந்தார். இதனால என்ன ஆச்சுன்னா, சிதம்பரத்தில் இருக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா மோஸ்ட்டாக வந்து மெட்ராஸ் ஸ்டேட் போகணும், இல்லைன்னா ஒரு திருச்சி, மதுரை அங்கே போய் தான் படிக்கணும். இவங்களுக்கெல்லாம் பெரும் வாய்ப்பாக இருந்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்ததால். இங்கே வந்து சுற்று வட்டாரங்கள் சிதம்பரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்ததால் என்ன ஆச்சுன்னா, மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே தங்கி நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து பல ஸ்டேட்லேருந்து
வெளிநாட்டிலேருந்து பல மாணவர்களுக்கு தங்கி வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆண்களுக்கு மட்டும் இல்லை ஹாஸ்டல், அந்த காலத்திலேயே தாமரை இல்லம்னு லேடிஸ் ஹாஸ்டல் இருந்திருக்கு. இந்த ஹாஸ்டல் மூலயமா பல ஆயிரக்கணக்கான பெண்கள் அப்போவே ஹையர் எஜுகேஷன்ஸ் படித்து பெரும் பெரும் ஹையர் அஃபிஷியலாக இருந்திருக்காங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அவங்களோடக்கு விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டே ஒன் ஆஃப் த கோலாவும் இருந்திருக்கு. அண்ணாமலையாருக்கு அப்புறம் அவங்க மகனான முத்தையா தாங்க அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகிறாரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியை. அவர் தான் வந்து டெக்னிக்கல் கோர்சஸ், அட்வான்ஸ் கோர்சஸ், ஏன் அந்த காலத்தில் என்ன ட்ரெண்டிங்கோ அது மாதிரி கோர்சஸ்லாம் கொண்டு வந்ததே முத்தையா தான். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 ஏக்கரில் 50 டிபார்ட்மெண்ட்டோட இருக்கு.